ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்தி உள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா எப்படி இருக்கீங்களா? குழந்தைங்களா அம்மாவோட அருள்வாக்க கடைபிடிக்கிறீங்களா? அருள்வாக்கு படிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஸ்கூல் விட்டுட்டாங்க, வேலை லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்களா? விளையாட வேண்டும் தான். பசங்களுக்கு விளையாட்டு முக்கியம், அதே டைமு ஆன்மீகம் முக்கியம். எப்படி ஒரு மனுஷனுக்கு உணவு முக்கியமோ, உடை முக்கியமோ, அதே மாதிரி மனுஷன் உணவு, தண்ணீர் எல்லாம் வாழ்க்கை முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கைக்கு மனிதனுக்கு ஆன்மீகம் முக்கியம். ஆன்மீக எண்ணங்கள் அதிக அவசியம் வேணும் பிள்ளைங்களுக்கு. நல்ல எண்ணங்களை பிள்ளைங்க நல்ல எண்ணங்கள் நல்லபடியா வளரணும்னா பிள்ளைங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் முக்கியம். அதனால அம்மாவுடைய அருள்வாக்க படிக்கிறது, நல்ல கதைகளை கேட்கறது, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்ல சிந்தனைகளை வளர்க்கும். இதனால அவங்க பாவங்கள் கழியும். அதனால புண்ணியங்கள் சேரும். போன கதை எல்லாரும் பார்த்தீங்களா? புண்ணியத்தை எல்லாம் சேர்த்தீங்களா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சேனல் லைக் பண்ணீங்களா? ஷேர் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சரி. நாம கடவுள்கிட்ட என்னென்னமோ பிரார்த்தனை பண்றோம். அது வேணும், இது வேணும்னு கேட்காத. அம்மாவே அருள்வாக்குல சொல்றாங்க. அது வேணும், இது வேணும்னு கேட்காத, என்ன கேளுன்றாங்க அம்மா. தெய்வத்திடம் எப்படி வேண்ட வேண்டும்? தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும்? அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு, பிறவி போக வேண்டும் என்று கேட்பதில்லை. மகனே, என்னிடம் வருபவன் எல்லாம் எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், வந்த நோயை நீக்க வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறானே தவிர பிரிவு நோய் போக வேண்டும் என்று கேட்க தெரியவில்லை. தாயே, நீதான் எனக்கு வேண்டும் என்று எவனும் கேட்பதில்லை. என்ன சொல்றாங்க பாருங்க அம்மா. நாம இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம். நம்ம அம்மா அருள்வாக்கள் சொல்லிட்டாங்க. அம்மா மட்டும் சொல்லல. அம்மா இந்த காலத்துல நமக்கு தெய்வமே அவதாரமா அருள்வாக்களை சொல்லி இருக்கிறாங்க. அம்மா எதெல்லாம் நம்ம கேட்க கூடாதோ அதெல்லாம் தான் நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். பிரிவு வேணான்னு கேட்கறது கிடையாது. நீதான் தெய்வமே வேணும்னு நம்ம கேட்கறது கிடையாது. ஆனா அதுக்குதான் அம்மா அம்மா மட்டும் சொல்லலம்மா. அந்த காலத்துல வேதங்களும் இதைதான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்துல அதே மாதிரி ஆதிசங்கரர் தெரியும் எல்லாருக்கும். அவரும் இதே தான் சொல்லி இருக்கிறார். வேதங்களும் இதான் சொல்லுது. வேதங்கள் என்ன சொல்லுது தெரியுங்க? நம்ம பொதுவா தெய்வத்துக்கிட்ட நம்ம பக்தியோட எதை கேட்டாலும் தெய்வம் அதை நமக்கு கொடுத்துரும். தெய்வம் நம்ம பிரார்த்தனையை வேண்டிடும். நம்ம தெய்வத்திட என்ன கேட்கிறோம்? தெய்வத்துல கேட்பதுல மிக உயர்ந்த விஷயங்களும் இருக்குது, மிகவும் சாதாரண விஷயங்களும் உண்டு. நம்ம எல்லாரும் உயர்ந்த விஷயங்கள் தெய்வத்திட ஒரு சிலர் மகான்களாம் பார்த்தா உயர்ந்த விஷயத்த கேட்பாங்க. நம்மள வேறு மனிதர்கள் சாதாரண விஷயத்த கேட்பாங்க. அதனால தெய்வத்திட கேட்கும்போது உயர்ந்த விஷயம் உண்டு, சாதாரண விஷயங்களும் உண்டு. அதனால நம்ம என்ன செய்யணும்? தெய்வத்திட என்ன கேட்கணும்? பிரார்த்தனை செய்தேன் நோய் தீர்ந்தது, பிரார்த்தனை செய்தேன் செல்வம் கிடைத்தது, பிரார்த்தனை செய்தேன் திருமணம் ஆகியது, பிரார்த்தனை செய்து குழந்தை பிறந்தது, பிரார்த்தனை செய்ததும் அனைத்தும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றமே தவிர அந்த பிரார்த்தனை நம்ம என்ன கேட்கணுமோ அதை கேட்க மாட்டோம். இதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி நோய் தீர்க்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், செல்வம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், இதெல்லாம் தெய்வத்துக்கு நம்ம கேட்பது எப்படி தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிட்ட போய் எனக்கு 10 ரூபா கடன் கொடுன்னு கேட்டோன்னு வச்சுக்க. நம்ம அந்த 10 ரூபா கோடீஸ்வரங்கிட்ட வாங்கிட்டு வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம்? கோடீஸ்வரன் 10 ரூபா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்கிட்ட போய் 10 ரூபா கடன் கேட்டு வாங்கி நம்ம மனசு எப்படி சந்தோஷப்படுதோ அதே மாரிதான் நம்ம கடவுள்கிட்ட போய் இந்த மாரி பிரார்த்தனை, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், நோய் தீரணும், இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் உண்மையான பிரார்த்தனையே கிடையாது. இதெல்லாம் கடவுளுக்கு கோடீஸ்வரன் 10 ரூபா கொடுக்குற மாதிரி சர்வசாதாரணமா கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா கடவுள்கிட்டயே போய் கடவுளே கொடுக்காதது ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட கேட்டாதான் கடவுள் அதை கொடுப்பார். நம்ம கிட்ட கிடைக்காத பொருள் அதுதான், நம்ம கிட்ட இல்லாதது அதுதான். அததான் கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டாதான் கடவுள் கொடுப்பாரு. அது கூட கொடுப்பாரா என்னன்னு கூட தெரியாது. நம்ம மனசை பொறுத்துதான் அவரும் அதுவும் கொடுப்பாரு. அதனால கடவுள்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண கூட தெய்வத்தோட என்ன கேட்கணும் தெரியுமா? இறைவா, என்கிட்ட இருக்கிற கர்வம், ஆணவம், அகங்காரம், அம்மாவோட அருள்வாக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆணவம் என்கிட்ட கர்வத்தை முதலே நீக்க வேண்டும். பகவானே, முதலில் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்ற கர்வத்தை என்னிடம் இருந்து விலக்கி விடுங்கள் என்று கேட்க வேண்டுமா? எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நான் செய்யறேன், நான் செய்யறேன், என்னுடைய துக்கம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலைகள், என்னுடைய கடமை, இப்படி எல்லாத்தையும் நான் 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 என்ற அகங்காரம் நம்ம கிட்ட இருக்குது. அம்மாவே சொல்றாங்க, நான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுவேன்னு தான் சொல்றாங்க. அகங்காரம் மட்டும் கூடாது, அந்த கர்வம்
நம்ம கிட்ட இந்த கர்வம் வந்து நாம நினைச்சாலாம் போகாதுமா. கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தாதான், கடவுளுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த நான் என்ற அகங்காரம் நம்மளை விட்டு போகும். அப்ப கடவுள்கிட்ட வேண்ட போறது நான் என்ற அகங்காரத்தை, கர்வத்தை நீக்கிடு தாயேன்னு கேட்கணும். அடுத்தது, பகவானே, என் மனதில் இருக்கும் ஆசையை அகற்றி விடுங்கள். ஒரு ஆசை போனா இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசை போனா இன்னொரு ஆசை, மேலும் மேலும் எனக்கு ஆசை வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆசையை உன்னுடைய அருள் இருந்தாதான் என்னால நீக்க முடியும். அதனால பகவானே, என்கிட்ட ஆசைகள் வராம என்னை காப்பாத்து, ஆசைகள் எழும்பாம என்னை காப்பாத்துன்னு கேட்கணுமா. இந்த ஆசைகளால நிறைய துக்கம் வருது, அந்த துக்கத்தால் நிறைய கஷ்டங்கள் வருது. அதனால பகவான் கடவுள் நினைச்சாதான் நம்ம கிட்ட ஆசை, இந்த ஆசைதான் பிறவிக்கே காரணம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதனாலதான் பகவான் கிட்ட போய் ஆசை வேணாம், என் ஆசையை என்கிட்ட கொடுக்காத, ஆசை வராம, நிறைய ஆசைகள் வராமல் என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு கேட்கணுமா. மூணாவது, கடவுள்கிட்ட போய் திருப்தி கேட்கணுமா. பகவானே, என்கிட்ட எது இருக்குதோ, நீ எனக்கு எது கொடுத்துக்கிறியோ அதை கொண்டு நான் திருப்தி அடைய மனப்பான்மை கொடு. அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து இது வேணும் அது வேணும் கேட்கிற நிலைமை எனக்கு வைக்காத. அதே மாதிரி நீ எது கொடுக்கறியோ அதை பார்த்து நான் திருப்தி கொள்ளும் குணத்தை எனக்கு கொடு. அந்த திருப்தி கொள்ற குணம் வந்து எல்லாருக்குமே வராது. கடவுள்கிட்ட கேட்டாதான் அந்த திருப்தி கொண்ட குணத்தையும் கொடுப்பாராம். நம்ம எதை பார்த்தையும் ஆசைப்படாம, எதை பார்த்து கர்வம் பண்ணாம, திருப்தியோட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு வாழ்ந்தோம்னா நமக்கு அந்த நல்ல குணமே நல்ல நல்குணங்களை கொடுத்துரும். அப்புறமேட்ட பகவான் கிட்ட போய் என்ன கேட்கணும், பகவானே, எனக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு இரக்கமான குணத்தை கொடு, இரக்கமான கனிவான குணத்தை கொடுன்னு கேட்கணுமா. அப்ப அந்த குணம் வந்தாலே யாரை பார்த்தாலும் நம்ம இரக்கமா இருந்தோம்னு வச்சுங்க, அன்பு, அந்த அன்பு மனசுல தானா வந்துடும். அப்ப நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது தவறு பண்ணா கூட நம்ம கிட்ட இரக்கமான குணம் இருந்தா, ஐயோ தெரியாம செய்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம மன்னிச்சிருவோம். அவங்க மேல கோபமோ வெறுப்போ நமக்கு, பொறாமையோ, எந்த குணமும் நமக்கு வராது. இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, கர்வம் இல்லாம, ஆசை இல்லாம, இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும், மேலும் மேலும் வேணும் வேணும் என்று ஆசைப்படாம, திருப்தி இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும். எல்லாருக்கிட்டும் கனிவா இருந்தாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், அம்மா சொல்ற மாரி பிறவா நிலை தானாவே வந்துடும். அப்ப நம்ம இறக்க குணமா இருந்தோம்னா நம்ம கிட்ட விருப்பு வெறுப்பு, ஆசை பாசம், துக்கம் கஷ்டம் எதுவுமே இருக்காது. மனசு வந்து அவ்வளவு பரிசுத்தமா ஆவறதுக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம் முக்கியம். அப்ப நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கிறோம், கடைசியா வந்து கடவுள்கிட்ட அம்மா சொல்ற மாரி எனக்கு மோட்சத்தை கொடு, பிறவா நிலையை கொடு. நான் இந்த உலகத்துல பிறந்து இறந்து ஒரு ஒரு வாட்டியும் தாயோட கர்ப்பப்பையில பிறந்து வளர்ந்து எவ்வளவு நாள் இந்த பிறவி சுழற்சியில வந்துகிட்டே இருப்பேன். ஜனன மனத்துல வந்துக்கினே இருக்கிறேன். எனக்கு இதுல இருந்து என்னை காப்பாத்தி என் உன் திருவடியில மோட்சத்தை கொடு நம்ம கேட்கணும். அப்ப நம்ம இந்த மேல இருக்கிற 4 பண்புகள் நமக்கு இருந்தாதான் கடவுள் நமக்கு மோட்சத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம வளர்த்துக்காம, கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாம, கடவுளோட அருள் இல்லாம இந்த குணங்கள்லாம் நமக்கு வரவே வராது. அதனால எல்லாரும் முதல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்குள்ள கடவுள்கிட்ட நம்ம சொல்ற மாரி கர்வத்தை அழிச்சிடுங்க, என்கிட்ட இருக்கிற ஆசை வராம என்ன பாத்துங்க, மேலும் மேலும் ஆசை வராம என்ன பாத்துக்குங்க, எனக்கு இருக்கிறத வச்சு நீ எது கொடுக்குற அதை வச்சு திருப்தியா அதையே போதுன்ற மனப்பக்கத்தோட வாழற மனப்பான்மை கொடுங்க, எனக்கு எல்லா உயிர்களையும் பார்த்து நேசிக்கிற இறக்க குணங்களை கொடுங்கன்னு வேண்டிட்டு, அப்புறம் பிறவியை நம்ம கேட்டோம்னா கடவுள் இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு அதையும் ஈஸியா கொடுத்துருவார். இதெல்லாம் விட்டு நம்ம எதெல்லாம் நமக்கு கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது அதைதான் நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். ஆனா இந்த கலியுகத்துல அம்மா நம்மளை கேட்கதான் சொல்றாங்க. அதனால எல்லார் பிரார்த்தனையிலும் முதல் நம்ம இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டிய பர்சனல் பிரார்த்தனை, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நோய் நொடி தீர்த்து வைங்க, வருமானம் அதையும் கேளுங்க, வேணான்னு சொல்லல. முதல் இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு அப்புறம் நம்ம பிரார்த்தனையை செஞ்சோம்னா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அம்மா வந்து இந்த மாரி பிரார்த்தனை வைக்க சொல்றாங்க, ஆணவம் கூடாது, ஆசையை அழிச்சிடணும், திருப்தி வேணும், இரக்க குணம் வேணும், இதெல்லாம் இருந்தாதான் ஒருவனுக்கு பிறவியா நிலை வரும். ஏன் சொல்றாங்கன்னா, இது சும்மா வார்த்தைகளால சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு சின்ன கதைகள் மூலியமா பார்ப்போமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது, கவனமா கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு தடவை ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணியிருந்தாராம். நான் பேரெல்லாம் சொல்லல. அந்த முனிவர் வந்து தவம் பண்ணிருக்குள்ள அவர் நிறைய தவம் பண்ணி தவசக்தி நிறைய வச்சிருந்தார். நிறைய சக்தி வாய்ந்த முனிவரா இருந்தார். அப்ப ஒரு தடவை அவர் தவம் பண்ணும்போது மரத்துல இருந்து பறவை ஒண்ணு அவர் மேல எச்சில் போட்டுருச்சு. எச்சில் போட்ட உடனே தவம் கலைஞ்சு தியானம் கலைஞ்சு மேல பார்த்த அவரு அப்படியே மேல பார்த்தோன்னே அந்த பறவை எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, உலகத்திலேயே பெரிய நான் தான் சக்தி வாய்ந்தவன் பாருங்க, என்னுடைய பார்வைகளையே இந்த பறவை எரிஞ்சு போச்சு பாரு, அவ்வளவு சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு தவ வலி மேல நினைச்சு ரொம்ப பெருமிதமா தற்பெருமை சந்தோஷப்பட்டுக்கினார். சரி, முனிவர்கள் தவம் பண்றவங்க வீட்டுல போய் யார் வீட்டுல பிச்சை எடுத்தானே சாப்பிடுவாங்க. அதனால பசி எடுக்கவே ஊருக்கு போயிட்டு ஊர்ல போய் பிச்சை எடுக்க போலான்னு ஊர்ல போய் ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுக்க நின்று இருக்காரு.
அந்த வீட்ல இருந்து ஒரு பெண்மணிய கூட்டி, "அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்கம்மான்னு" கேட்டிருக்காரு. அப்ப அந்த வீட்ல இருக்கிற பெண்மணி வந்து தன் கணவர கவனிச்சிருந்தனால, சுவாமி கொஞ்ச நாள் காத்திருங்க. என் கணவர கவனிச்சுட்டு இருக்கிறேன். என் கணவரோட பணி முடிச்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேங்கன்னு" உள்ள இருந்து சொல்லியிருக்காங்க. உள்ள இருந்து வெளியில வந்த உடனே இந்த முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு. உடனே சொல்றாரு அவரு, "பெண்ணே நான் யார் நினைச்சியா? நான் வந்து மழை, காத்து எதுவும் பார்க்காம தவம் பண்ணி பெரிய சக்தி வச்சிருக்கிறேன். என்னோட சக்தியால் நான் பார்வையாலே எரிக்கும் தன்மை கொண்டவன் நானு. உன்னை நான் அப்ப நினைச்சேன்னா என்னை இவ்வளவு தூரம் என்னை யாருன்னு தெரியாம உன் வீட்டுல என்னை காக்க வச்சுட்டேன். நான் நினைச்சேன்னா அந்த ஒரு நொடியே உன்னை எரிச்சு போட்டுருவோம், சாம்பல் ஆக்கிடும் தெரியுமா? ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்கிறார். இத கேட்ட அந்த பெண்மணி கொஞ்சம் கூட பயப்படாம, "சுவாமி, முதல் உங்க கண்ணுல இருக்கிற ஆணவத்த இறக்கி கீழ வைங்க. இவ்ளோ ஆணவமா நீங்க பேசக்கூடாது. முதல் அத கீழ இறக்கி வைங்க. வந்து முக்கியமா உங்க பார்வை பார்த்தே அந்த பறவை அவர் பறவைன்னு கூட சொல்லல. அந்த பொண்ணு தானா தெரிஞ்சுக்கிட்டா. அந்த தவ வலி அந்த இல்லத்தரசி அவ செய்த கடமையால தவ வலிமை அவளும் பெற்றுட்டா. அந்த நீங்க ஒரு பார்வையால பறவைய எரிச்சீங்க பாருங்க, அப்பயே உங்களுடைய வந்து தவம் வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு. தவமெல்லாம் பாழாயிடுச்சு. நீங்க வந்து தவம் செய்யறது முக்கிய குறிக்கோளே அடுத்த உயிர்கள் மேல அன்பா இருக்கிறது தான். அந்த அன்பு இல்லாத தவம் வந்து வெறும் வேஷம் தான் சொல்லிட்டு இப்படி சொல்றா. அப்ப உடனே அந்த பெண்மணி சொல்றா, ஒரு ஒரு பறவை எரிஞ்சதுக்கு வந்து கவலைப்படாம, உங்க ஆணவத்தால எரிச்சுட்டுன்னு சந்தோஷப்படுறீங்களே, நீங்கலாம் ஒரு முனிவருங்களா? உங்களுடைய ஆணவத்துக்கு இதெல்லாம் என்ன? இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இயல்பான ஒரு பறவையோட இயல்ப புரிஞ்சுக்க தெரியல. ஒரு ஒரு இல்லத்தரசியோட கடமை என்னன்னு உங்களுக்குலாம் புரிஞ்சுக்க தெரியல. ஆனா, உங்களுக்கு இருக்கு என்னான்னா, தான் என்ற அகங்காரத்தோட அந்த இப்படி பேசுறீங்களே, உங்க தலகணம் இருக்கிற வரைக்கும், நீங்க இந்த பறவை எரிச்ச பாவம் உங்கள விட்டு போவே போவாது. அது மலை மேல உங்களுக்கு மலை மேரி நிக்கும். அந்த பறவை எரிச்சத நினைச்சு நீங்க ஒரு துளி கூட கவலைப்படல. ஆனா, நான் பறவை எரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீங்க சொல்றீங்க பாரு. இந்த உங்ககிட்ட இருக்க இந்த தற்பெருமையும், இந்த ஆணவமும், அகங்காரமும் அழியிற வரைக்கும், உங்களால எந்த தவத்தாலயும் உங்களால வலிமை பெற முடியாது. இதெல்லாம் வெறும் பாவத்த சேர்த்துரும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இத கேட்ட அந்த முனிவர் தலை குனிஞ்சு போயிட்டு, தன்னுடைய தற்பெருமையும், தன்னோட அகங்காரத்தையும் நினைச்சு தலை குனிஞ்சு கம்முனு அமைதியா நடந்தது. அத பத்தி ஒரு இல்லத்தரசி இவ்வளவு உண்மைய நமக்கு சொல்றாளே! நம்ம பறவைன்னு கூட சொல்லல. ஆனா அவ பறவைன்னு கண்டுபிடிச்சு சொல்றா பாரு. ஒரு இல்லத்தரசி எப்படி இவ்வளவு பெரிய ஞானம் வந்தது? தன் கடமைய அவ செய்ததுனால வருது. அவ இவ்வளவு பெரிய பாடத்த நமக்கு சொல்லிட்டாளேன்னு அப்படியே மனசுல யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்து நிக்காரு. நடந்து வரும்போது அங்க ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து ஆட்ட வெட்டி வெட்டி தள்ளி நிக்கிறான். இத பார்த்த உடனே அவருக்கு கோவமா வந்துருச்சு. அவன் மேல அருவருப்பா வந்துருச்சு. அந்த கசாப்பு கடைக்காரன மனசுல நினைச்சுன்னு வர்றாரு. இவன் இவ்ளோ ஆட வெட்டி வெட்டி தள்றானே! நம்ம தெரியாத ஒரு பறவை எரிச்சதற்கே மலை போல பெரிய பாவம் வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்களே! இப்ப இவன் தினம் இவ்வளோ ஆட்ட விட்டி போறான். இவனுக்கு எவ்வளோ பாவம் சேரும். இவன் 1,00,00,000 ஆண்டுக்கு மேல நரகத்துல போய் எரிஞ்சு சாம்பல் ஆவான் பாரு, கஷ்டப்படுவான் பாருன்னு சொல்லிட்டு, அந்த கசாப்பு கடைக்காரன்ட்ட போயிட்டு, "ஏன்யா இவ்ளோ உயிர கொண்டு போட்டு நிக்கிறியே ஒரு நாள போல, உனக்கு எவ்வளோ பாவம் வந்து சேரும் தெரியுமா? உன்னுடைய பாவத்துக்கெல்லாம் இமயமலை மேரி அவ்ளோ பாவம் சேரும்." உடனே அந்த கசாப்புக்காரன் சிரிச்சுக்கின்னு தன் கையில இருக்கிற கத்திய கீழ வச்சுட்டு, "ஐயா நான் என்ன பாவம் செய்யலையா? நான் என் கடமைய செய்யலையா? நான் கடமைய செய்யறேன்னு" சொன்னோனே, உடனே அந்த முனிவர் சொல்றாராம், "கடமைய செய்யறது எப்படி பாவமா? கடமைய செய்யறது எப்படி பாவமாகாதுப்பா? கடமைய செய்தா நீ செய்யறது வந்து உயிர வெட்டி கொல்ற. இது எப்படி பாவமாக கடமையாகும்ன்னு" கேட்கிறாராம். அப்ப அந்த கசாப்பு கடவன் சொல்றாராம், "நான் உயிர கொட்டி கொல்றேன்றது, இது என்னுடைய தொழில்யாம். என்னுடைய முன்னோர்கள், அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் இதே தொழில செய்தாங்க. அதே தொழில தான் நானும் செய்றோம். செய்யும் தொழில தெய்வம்னு சொல்லுவாங்க பாருங்க. தெய்வம் எனக்கு குடுத்த தொழில் இது. இந்த தொழில நான் பக்தியா இருக்கிறேன்யா. உண்மையா நடக்கிறேன், நேர்மையா நடக்கிறேன். இந்த தொழில் நான் செய்யறதுனால நான் என்னைக்குமே வருத்தப்படல. இது தெய்வம் குடுத்ததா புனிதமா கருதுறேன். இந்த தொழில்ல வர வருமானத்த வச்சு என் குழந்தை, மனைவி பிள்ளைங்கள காப்பாத்துறேன். மேலே இதுல வர வருமானத்த வச்சு நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றேன். நான் இந்த தொழில்ல நேர்மையாவும், உண்மையாவும் நடக்கிறது. அது வந்து பாவமாகாதுங்க. எனக்கு தெய்வம் குடுத்ததுனால இத தெய்வமாவே நான் பார்க்கிறேன். அதனால எனக்கு பாவமாகாது. ஆணவத்தோட செய்ற ஒரு தவம் கூட பாவம் ஆயிடுங்கன்னு சொல்றான். உடனே முனிவருக்கு என்னடா நாம அவங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆனா ஆணவத்தோட செய்ற ஒரு தவம் கூட பாவமான்னு சொல்றான்னு சொல்லிட்டு, கம்முனு இவங்க 2 பேரும் நமக்கு வாழ்க்கையில உண்மைய புரிய வச்சுட்டாங்க பாருன்னு சொல்லிட்டு, அப்படியே நினைச்சுக்கிட்டு அந்த முனிவர் வந்து ஒரு ஆலமரத்து அடியில வந்து உக்காந்துன்னு இருக்கிறார். உக்காந்த உடனே பார்த்தா, அந்த ஆலமரத்து அடியில ஒரு பொட்டி ஒண்ணு இருக்குது. பாதி மண்ணுல புதைஞ்சு போயிருக்குது. அது என்னா பொட்டின்னு எடுத்து பார்க்கக்குள்ள, அந்த பொட்டி உள்ள ஒரு மாய கண்ணாடி இருக்குது. அந்த மாய கண்ணாடி எடுத்து பார்க்குறாரு. அது அந்த முனிவரோட முகம் தெரியல. அந்த மாய கண்ணாடியில வந்து இந்த கலியுகத்தோட முகம் கலியுகத்த காட்டுது.
கலியுகத்தை என்னடா அதுல வந்து ஒரு படம் வருது. முனிவர் என்ன இது சொல்லிட்டு அந்த படத்த பார்க்குறாரு. அந்த படத்த பார்த்தா அந்த கண்ணாடி உள்ள ஒரு கட்டிட வேலை நடக்குது. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த கட்டிட வேலையில ஒரு மேஸ்திரி இருக்கிறாரு. ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, தலையில நெறைய சிமெண்ட் அந்த சட்டிய தூக்கின்னு படிய ஏறுறாங்க. உடனே அந்த மேஸ்திரி அந்த அம்மாவ பார்த்து, "மாரியம்மா, நீ மட்டும் கொஞ்சம் மௌனமா கம்முன்னு இருந்தீன்னா, நம்ம 2 பேருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு சிமெண்ட் மூட்டை நெறைய மூட்டை வந்து இறங்கியிருக்குது. சைடு பிசினஸா வித்துட்டேன்னா, அது நெறைய காசு வரும். இந்த முதலாளிக்கு தெரியாம நான் வித்துர்றேன். வெளிய வித்துர்றேன். அதுல வர காச வச்சு உனக்கு நான் குடுத்தேன்னா, உனக்கு 2 நாள் சம்பளம் கூட போட்டு குடுக்குறேன். என்ன சரியான்னு?" கேட்கறாராம். உடனே இந்த முனிவர் பார்க்குறாரு. இந்த அம்மா வந்து ஏழை. இவ வந்து கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்குவா. இந்த சிமெண்ட்ட வந்து தெரியாம திருடி கொண்டு போய் வெயில்ல வித்தா காசு வரும். இவ கண்டிப்பா ஒத்துக்குவான்னு நெனச்சுக்கினே பார்த்துக்கினே இருக்காரு. அப்போ உடனே அந்த மாரியம்மா சொல்லுது, "ஏன் மேஸ்திரி ஐயா, நீங்க 2 நாள் சம்பளம் குடுக்கறதுக்காக வேண்டி, இந்த 10 மூட்டை சிமெண்ட்ட நீங்க மறைச்சிட்டு, அதுக்கு பதிலு மண்ண கலந்து இந்த கட்டிடத்த கட்டுனீங்கன்னா, அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்துரும். அதனால எவ்வளோ உயிர் இறந்து போவாங்க. அந்த பாவத்த நான் செய்ய மாட்டேன் ஐயா. எனக்கு 2 நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கின்றதுனால, நான் மத்தவங்க வயித்த அடிக்க மாட்டேன். அதனால என்னால இத செய்ய முடியாதுயான்னு" சொல்லிர்றாராம். இத கேட்ட அந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிப்போச்சு. அதாவது ஒரு இந்த அம்மா வந்து ஏழையா இருந்தா கூட, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறா பாரு, ஆசைப்படாம இருக்கிறா பாரு. நான் சொன்ன பாரு கடவுள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. பணத்துக்கு ஆசைப்படாம இருக்கிறா பாரு, சொல்லிட்டு நினைக்கிறாராம். அப்ப மதியம் பொழுது வந்துடுச்சு. மதிய நேரத்துல வந்து இந்த அம்மா என்ன செய்யுது, தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு எடுத்து சாப்பிட உக்காருது. அந்த அம்மாவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு பாதி வயித்துக்கு தான் எடுத்தாந்துருக்குது. அதுகிட்ட சாப்பாடு இல்ல. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு நாய் வந்து அடிபட்ட நாய் உருமிக்கிட்டே படுத்துன்னு இருக்குது. உடனே அந்த நாய்க்கிட்ட போய், "உனக்கு சாப்பாடு வேணுமா? கொஞ்சம் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அந்த பாதி சாப்பாடு அந்த நாய்க்கு கருணையோட குடுத்துர்றா. அந்த நாய் அத பாதி சாப்பாட சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்குது. அப்ப உடனே என்ன செய்யுது கொஞ்ச நேரத்திலேயே, அப்ப வந்து ஒரு பெரிய ராட்சச இரும்பு துண்டு, பெரிய இரும்பு தூண் வந்து அந்த அம்மா மேல விழ வருது. அது விழுந்ததுன்னா அந்த அம்மா அவ்வளவுதான் இறந்து போயிட்டுருப்பா. அப்ப அந்த நேரம் பார்த்து முனிவர் கண்ணாடியில பார்த்து, ஐயய்யோ! இந்த அம்மாவ யாராவது காப்பாத்துங்களேன்னு அவர் மனசு பதைக்குது. அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பி வந்து அந்த இரும்பு துண்ட அப்படியே தடுத்து நிறுத்திடுது. இத பார்த்த அந்த முனிவருக்கு, இது எப்படி சாத்தியமாகும்? இந்த அம்மாவுக்கு வந்து இந்த இரும்பு துண்டு வந்து ஸ் இறக்கிற நேரத்துல வந்து எது காப்பாத்திருக்குதுன்னா, அந்த அம்மாவுடைய நேர்மையா இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய நேர்மையும், அந்த அம்மாவுடைய இரக்க குணம், அந்த நாய் மேல பார்த்த இரக்க குணமும், அந்த அம்மா எதுக்கும் ஆசைப்படாம, இருக்கிறது தாங்கிட்ட இருக்கிறதே போதும் அந்த அந்த நல்ல குணமும், அந்த நேர்மையும், தொழில்ல நேர்மையா இருந்ததுனால, தெய்வம் வந்து என்ன சொன்னது, அவளுக்கு வந்த கர்ம வினையே அந்த கம்பி மூலியமா கர்மவினை வந்து பெரிய இரும்பு தூணா வந்துக்குது. ஆனா, அவ செய்த இந்த இந்த செயலானது நல்ல எண்ணங்களும், அந்த கருணை வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு கம்பி ரூபத்துல வந்து அவளுடைய கர்ம வினையே சுட்டு எரிச்சிருச்சு பாருடான்னு நெனைக்கிறாராம். இதுதான் அம்மா சொல்றாங்க. ஆசை இல்லாத மனச குடுங்கன்னு கேட்கறதுக்கும், கருணையான உள்ளத்த மத்தவங்களுக்கு கேட்கறதுனால நம்ம கர்ம வினை அழிஞ்சு போயிடும். இப்படியே பார்த்துட்டு இருக்கக்குள்ள, கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடில ஒரு சின்ன பையன் ஒண்ணு தெரியறானாம். அந்த சின்ன பையன் தெரியக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு சின்ன பையன் பார்க்கறதுக்குள்ள அதுல வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பையன் வந்து விளையாடின்னு இருக்கான். தோட்டத்துல விளையாடின்னு இருக்கும்போது, நெறைய எறும்பு புத்து மேல தெரியாம கால வச்சுட்டு போயிர்றான். எறும்பு புத்து மேல கால வச்ச உடனே அந்த எறும்பெல்லாம் செத்து போயிடுது. அந்த அந்த எறும்பு பார்த்த அந்த பையன் கொஞ்ச நேரத்துல அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறான். ஐயய்யோ! நம்மளால இந்த எறும்பெல்லாம் செத்து போச்சேன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுகுறான். இத பார்த்த பிறகு அந்த முனிவர் சொல்றாராம், "ஒரு எறும்பு செத்ததுக்கே இந்த பையன் இப்படி கண்ணீர் விட்டு அழுகுறானேன்னு" சொல்லிட்டு, இந்த கருணையான உள்ளம் தான் மனுஷனுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு புண்ணியத்த குடுக்கும் பிறகு நினைச்சுட்டே இருக்கக்குள்ளயே, அந்த படமெல்லாம் அரங்கேறி உடனே படத்த காட்டுது கண்ணாடி. ஆயக்கண்ணாடி பார்த்தா, முனிவர் வந்து அவர் செய்த தவத்தால பெரிய மலை மேரி தவம் பலன் அவர் செய்த தவத்தோடைய பலன் வந்து மலை மேரி வளர்ந்து நிக்குது. ஆனா, அந்த மலை மேரி வளர்ந்து நின்னு அவர் சின்ன ஒரு கோபத்தாலயும், அவருடைய கர்வத்தாலயும் அவர் அந்த பறவை எரிச்சாரு பாரு. உடனே அந்த அவ்வளோ மலை மேரி இந்த தவப்பயன் வந்து அப்படியே இடிஞ்சு சாம்பலா சுக்குநூறாய் சாம்பலா போயிடுச்சுங்களாம். அப்பதான் நினைக்கிறார் முனிவர், நம்மளுடைய இந்த கர்வம், ஆணவம், அகங்காரத்தால நம்மளுடைய வந்து தற்பெருமையாலயும், இந்த நம்ம செய்த இவ்வளோ நாள் செய்த தவம் ஃபுல்லும் வேஸ்ட்டா போயிடுச்சு. நம்ம செய்த தவத்தால நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆணவத்த அழிக்க முடியல பாரு. நினைச்சுக்கிட்டு, நாம இனிமேல் பட்டு இத மேரி தவம் செய்யறதோட நாட்டுல மக்களோட இருந்து வாழ்ந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு கிளம்பிட்டாராம். இந்த கதையில ஏன் அம்மா வந்து வந்து மக்கள்கிட்ட என்னது இதெல்லாம் கேட்கக்கூடாது. தன்கிட்ட ஆணவ, அகங்காரம் அழியணும், ஆசை அழியணும், இருக்கிறத கொண்டு திருப்தி அடையணும்.
மத்தவங்களுக்கு உதவி செய்ற இரக்கம் இருக்கணும் ஏன் கேட்கறாங்க பார்த்தீங்களா? இந்த ஆணவத்தால நம்ம என்னாதான் சாமி கும்பிட்டாலும் நம்மளால ஆணவத்த அழிக்க முடியாது. நாம்பளா மனசு வச்சாதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் ஆணவத்தையும், ஆசையிலும் நம்மகிட்ட போக்க முடியும். அதனால மக்களே கடவுளுக்கு அதனால அனைவரும் கடவுள்கிட்ட வந்து இத தான் நம்ம பிரார்த்தனை பண்ணி டெய்லி வேண்டுவோம். கடவுள் நிச்சயமா நமக்கு குடுப்பாரு. இது வந்து அம்மா வந்து ஒரு தடவ பக்தர்கள் ஒருத்தவங்க சொன்னாங்களாம். ஒரு பக்தர்கிட்ட, தொண்டர்கிட்ட அம்மா பேசியதற்குள்ள, அம்மா கேட்டாங்களாம் ஒரு தொண்டர பார்த்து, வந்து தொண்டனுக்கு வந்து பக்தி முக்கியமா? தனி மனித ஒழுக்கம் முக்கியமான்னு அம்மா கேட்டாங்களாம். அப்ப அந்த பக்தர் சொன்னாராம், தொண்டர் சொன்னாராம், "அம்மா தொண்டனுக்கு பக்தி தாம்மா முதல் முக்கியம். இந்த நாட்டுல பக்தி இல்லாதாம நெறைய வந்து தவறுகள்லாம் நடக்குது. தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு பக்தி தாம்மா முக்கியம்னு" சொல்லிட்டு அந்த தொண்டர் சொல்லியிருக்காரு. உடனே அம்மா கேட்டாங்க, "ஏன் தனி மனித" "இல்லம்மா பக்தி இருந்தா தான் எல்லாம் கிடைக்குமான்னு" அவர் திருப்பி சொல்லியிருக்காரு. அப்ப அம்மா சொன்னாங்களாம், "ஏன் இவன் சூரபத்மன பார்த்திருக்கிறீல்ல, சூரபத்மனுக்கு மிஞ்சிய பக்தன் இருக்கிறானா? அதே மாரி ராவணனுக்கு மிஞ்சிய சிவபக்தன் உண்டான்னு?" கேட்டாங்களாம். இவங்க 2 பேரும் பக்தியில அவ்வளோ சிறந்தவங்க. ஆனா, அவங்களெல்லாம் ஏன் வதம் செய்தாங்கன்னு கேட்டாங்களாம் அம்மா. அவங்க கிட்ட இருந்த ஆணவத்தாலயும், இந்த பக்தியால அவங்க கிட்ட இருந்த ஆணவத்தையும், அகங்காரத்தையும் அழிக்க முடியலையே! அதனால அவங்க கிட்ட தனி மனித ஒழுக்கம் இல்ல. அதனால அவங்க வந்து வதம் செய்யப்பட்டாங்க. அதனால பக்தியோட முக்கியம் தனி மனிதன் ஒழுக்கம் தான் முக்கியம். ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து பக்தி இல்லாட்டினாலும் பரவாயில்ல. அவன வந்து தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தானா, அவன் வந்து பக்திமானோட சிறந்தவன்னு அம்மா சொன்னாங்களாம். தனி மனிதன் ஒழுக்கம்னா எல்லாமே அடங்கும் சக்தி. அதுல வந்து நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இந்த ஆணவ, அகங்காரம் இருக்கக்கூடாது. திருப்தி எல்லாமே அதுல அடங்கிடும். தனி மனித ஒழுக்கம். இந்த கதையில வந்த எல்லாமே இருக்கு. ஆசை இருக்காது அவனுக்கு. அடுத்தவங்கள பார்த்து போட்டி, பொறாமை, பொச்சரி எதுவும் படமாட்டான். அந்த தனி மனித ஒழுக்கத்துல இருந்து பண்பாடு, நடந்துக்கிற குணங்கள், வெளிய நடக்கிறது, பேசுறது எல்லாமே நடவடிக்கை எல்லாமே தனி மனித ஒழுக்கத்துல அடங்கிடும். அப்ப அம்மா விரும்புறது பக்தியோட தனிமனித ஒழுக்கத்த தான் அம்மா ரொம்ப விரும்புறாங்க. அது அவசியம் எல்லாருக்குமே அவசியம். அதனால இது தனிமனித ஒழுக்கம் இருந்தாலே பக்தி தானாவே வந்துரும். வெறும் பக்தியால மட்டும் நம்மளால வரணும். இந்த குணங்களை அம்மா கிட்ட வைக்கணும். அது அனைவரும் இதுல என்ன முக்கியமா முதல் கேட்டு, அத வரங்களா வாங்கிட்ட பிறகு நமக்கு வேண்டிய உலகியல் வாழ்க்கைக்கு வேண்டியத கடவுள் ஈஸியா குடுத்துருவார். எனவே அன்னையின் அருளை கடைபிடித்து, அருள்வாக்கை கடைபிடித்து, அனைவரும் அன்னையின் அருளால் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி! குருவடி சரணம், திருவடி சரணம்.